ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்ட் 2 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நேராக மருதமலையிலேருந்து நம்ம கீழே இறங்கி வந்ததுமே இந்த இடத்துல வடவள்ளிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ரைட் டேர்னிங் வரும். இந்த டேர்னிங்கில் வந்து நீங்கள் டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா நேராக பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலுக்குலாம் வந்து நம்ம போக போகிறோம். அதுக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட ஹிஸ்ட்ரி வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். கோயிலுக்கு எப்படி போகிற ரூட் வந்துட்டு நான் இதில் வீடியோலேயே வந்து சும்மா இண்டிகேஷன் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். முக்கியமான டேர்னிங் அந்த இண்டிகேஷனில் வந்துட்டு அவங்களுக்கு ரெப்ரசன்டேட் பண்ணும் எப்படி போகணும் அப்படிங்கிறது. போகிற வழியில் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் ஒன்று வந்து நமக்கு இருக்குது. அது வந்து ஒரு ஹிடன் ஸ்பாட்னு வந்து சொல்லலாம். அதுவும் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன வந்து காமிக்கிறேன். இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா சுமார் 1500 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. இதோட முக்கிய ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்க நடராஜர் சிலை. இந்த நடராஜர் சிலை வந்துட்டு பார்க்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிவன் வந்து நடராஜர் வடிவில் இங்கே வந்து இருக்க முனிவர்களுக்கு இங்கே ஒரு நடனம் ஆடினதாக வந்துட்டு ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது. அதனால தான் வந்து இந்த கோயிலில் இருக்க அந்த நடராஜர் மண்டபம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்குது. இங்கே இருக்க சிவபெருமான பட்டீஸ்வரனும் இங்கே இருக்க அம்மன் சிலை வந்துட்டு பச்சைநாயகி அம்மனும் வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து நம்ம இப்போது மொபைல்லாம் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ ஃபூட்டேஜஸ்லாம் வந்து இருக்காது. அதனால் நான் வந்து ஒரு கதையாக வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் அங்கே பார்த்த அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு வந்து நான் உங்களுக்கு கதையை வந்து சொல்கிறேன். அந்த கோயிலில் இருக்க காமதேனுங்கிற பசு வந்து சிவலிங்கத்துக்கு தினமும் வந்து பால் வந்து கொடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. அங்கே இருக்க சிவலிங்கத்துக்கு அப்புறம் ஒரு கருவறை வந்து கட்டுறாங்க சின்னதாக. 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காலத்தில் வந்துட்டு சோழர்கள் காலம் வந்து இருக்குது. அந்த சோழர்கள் காலத்தில் வந்துட்டு அவங்க முக்கியமாக அந்த காம்பவுண்ட் வால் மற்ற சிற்பங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் காலம் சில மண்டபங்களை வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க. அப்புறம் கோயிலுக்கு தேவையான பூஜைகள் மற்றும் திருவிழாக்கான தானங்கள்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நடராஜர் மண்டபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து யாழி, அப்புறம் யானை, அப்புறம் கலைஞர்கள் இவங்கள வச்சே வந்து எல்லா சிற்பங்களும் வந்து பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறைய சிற்பங்கள் மட்டுமே அங்கே வந்து இருக்குது. இது எல்லாமே பாண்டியர்கள் காலத்தில் தான் வந்து அந்த நடராஜர் மண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு 14ஆம் நூற்றாண்டுலேருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்துட்டு விஜயநகர பேரரசு இந்த காலகட்டத்தில் வந்து இங்கே நிறைய நுழைவு வாய்கள்லாம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த காம்பவுண்ட் வால்ஸ் கூட நிறைய என்ட்ரிஸ்லாம் வந்து கட்டியிருக்காங்க. ப்ளஸ் அட்மின் வந்துட்டு விஜயநகர பேரரசுலாம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் முக்கியமாக இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டு இங்கே இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த பிளேஸ்க்கு அப்புறமா நம்ம போகக்கூடிய இடத்துலலாம் வந்துருக்கு. ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏரி மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த ஏரியில் எப்போவுமே வந்து தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஈவினிங் டைமில் இங்கே வந்தீங்க அப்படின்னா சன்செட் ரொம்ப அருமையாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அங்கே தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்ருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஃபிஷ்ஷிங்க்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை பண்ணணும்னு ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே கூட போய் பண்ணலாம். ஒரு வீக்கெண்டில் உங்களுக்கு ஒரு ஜாலி ட்ரிப்பாக வந்துட்டு கூட இது இருக்கும். ஆனால் நீங்கள் தனியாக போகிறதுங்கிறது வந்து சேஃப் இல்லை. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அந்த ஏரியோட சவுத்தில் வந்து இப்படி ஒரு பிளேஸ் வந்துருக்கும். இப்படி நீங்கள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆலமரம் வந்து ஒன்று இருக்கும். நாங்களே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்து ஒரு நிறைய ஷூட்டிங்லாம் எடுக்கிறத பார்த்துருக்கோம். நம்ம சீரியல்லாம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் மூவிஸ் வந்து எடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்த ஆலமரத்துக்கிட்ட வந்துட்டு நிறைய ஷூட்டிங்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. லெட்ஸ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா மதுரை நாயக்கர் காலம் வந்துட்டு வந்திருக்கு. இங்கே வந்து பெரிய பெரிய கட்டுமானங்கள்லாம் வந்து அப்போ தான் வந்து நிறையா நடந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கனக சபைன்னு சொல்லுவாங்க, நடராஜர் சிலை அது. ப்ளஸ் அங்கே இருக்க தூண் மண்டபங்கள்லாம் வந்துட்டு இவங்க காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சிற்பங்கள், அந்த யாழி சிற்பங்கள், அதுக்கப்புறம் யானையோட சிற்பங்கள், அப்புறம் அங்கே இருக்க நடன கலைஞர்களை வச்சு வந்து அவங்க நிறையா ஃபுல்லாக அந்த மண்டபத்தை சுற்றியும் வந்து சிற்பங்கள் தான் வச்சுருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மன்னர்கள் காலத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இந்த கோவில் வந்து வடிவமைக்கப்பட்டுச்சு. இப்போ கரண்ட்டாக இந்த கோயிலுக்கு முக்கியமான கேரக்டராக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவங்கள பார்க்கறதுக்கு நம்ம எப்படி போகணும் பார்த்திங்க அப்படின்னா நேராக நம்ம இந்த வேடப்பட்டி ரோட்லேருந்து இப்படி பேரூர் வழியாக வந்தீங்க அப்படின்னா என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒட்டி ஒரு ரைட் ஒன்று உள்ள போகும். அந்த ரைட்டில் உள்ள திரும்புனது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒரு ஷெட்டு இருக்கும். இந்த ஷெட்டில் தான் வந்து அவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேர் வந்து கல்யாணி. இந்த கல்யாணின்ற யானை தான் வந்து இந்த பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்சு இருக்குது. இந்த யானையை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கவங்க இந்த யானையை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த ஷெட்டு முன்னாடி நின்று
கல்யாணி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்பாங்க. அதுக்கு உடனே இந்த யானை செய்கிற ஒரே ஒரு காரியம் இது மட்டும்தான். இப்படி தும்பிக்கையை தூக்கி யானை ஆசீர்வாதம் செய்கிறத பார்த்த உடனே எல்லாரும் மனசு சந்தோஷமாக அவங்க நினச்சி வந்த காரியம் வெற்றி பெறும்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இங்கேருந்து போகிறாங்க. இது ஒரு வழக்கமாகவே இந்த ஏரியா மக்கள்லாம் வச்சிட்ருக்காங்க. நம்ம பாப்பா பிறந்ததுக்கப்புறமா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யானை நேரில் பார்க்குறாங்க. அதுவும் கூட்டிகிட்டு போய் காமிச்சது ரொம்ப எக்ஸைட்டடாக ரொம்ப நேரம் அங்கே நின்று பார்த்துட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. அவ்வளோ ரசித்து அந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் மூவ் பண்ணோம். இதுவே நீங்கள் ஒரு 4 o'clock முன்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த யானையை கூப்பிட்டு போயிட்டு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சு அது நல்லா விளையாட விட்டு அதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு நல்லா அலங்காரப்படுத்தி அதுக்கப்புறமா கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. முக்கியமான நாட்களில் பிரதோஷம் அந்த மாதிரி முக்கியமான ஏதாவது நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த நாளில் ஃபுல்லாக யானை உள்ளே கோயிலை சுற்றியும் வரும். ரெகுலராகவே எனக்கு தெரிஞ்சு கோயிலுக்கு உள்ளே யானையை கூட்டிகிட்டு சுற்றி வருவாங்க. அது அந்த ஈவினிங் டயத்தில் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட தேர் முன்னாடியே வச்சுருப்பாங்க. பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் தேர் அப்படின்னாலே கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இதுக்கு மேலே ஃபோன் உள்ளே அலௌட் கிடையாது. ஃபோன், கேமரா அப்படிங்கிற எந்த ஐட்டமும் நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் கோவிலுக்கு உள்ளே இருக்க கிளிப்ஸ்லாம் என்னால் காமிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு 1 year-ஆகவே உள்ளே எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் உள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. இது மாதிரி ட்ராவல் ஓரியன்டான கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இதே மாதிரி கோயம்புத்தூரில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பற்றின ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். தேங்க்ஸ் கைஸ்.